morning guys. Good morning. Good morning. It's day 2 at Srinagar. இந்த ஏரியாவோட பேர் பார்த்தீங்கன்னா டல் லேக்கில் இருக்க போட் ஹவுஸில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டல் லேக்கில் நிறைய போட் ஹவுஸ் இருக்குது. ஸோ இந்த போட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகாது, ஒரே இடத்துல தான் இருக்கும். நீங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஷிகாரா ரைடில் போனீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு என்னென்ன இருக்குதுன்னா சுற்றி காட்டுவாங்க. இந்த டல் லேக்கோட பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷிகாராலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டங்கள் சேல் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஸோ நமக்கு வேணும்னா நம்ம அந்த ரைட் போகிறப்போ அங்கே வாங்கிக்கலாம். ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், இந்த காஷ்மீரி ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், ப்ளஸ் ஷால்ஸாக இருக்கட்டும், ஃபோட்டோஸாக இருக்கட்டும், ஜுவல்லரி பார்த்திங்கன்னா ஈவன் டீ காஃபி கூட இந்த ஷிகாராலேயே சேல் பண்ணுவாங்க. காஷ்மீர் வரவங்க இந்த டல் லேக்கில் இந்த போட் ஹவுஸில் ஸ்டே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக போக மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஃபேமஸான ஸ்பாட் இந்த டல் லேக். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, மார்னிங்கே ஸ்னோஃபால்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி பஹல்காம் போகலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். பயங்கரமாக குளிருது, என்ன சொல்கிறன்றதை கூட சொல்ல முடியல, அந்தளவுக்கு குளிருது. ஸோ டுடே வில் எக்ஸ்ப்ளோர் பஹல்காம். Say hi. வாங்க வரோம் கைஸ். ஆக்சுவலாக நாங்கள் இப்போ பஹல்காம் போயிட்டுருக்கோம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஸ்னோஃபால் மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது. பஹல்காமில் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸ்னோ. இங்கேருந்து பஹல்காம் போகிறதுக்கு 2 hours ஆகும். இங்கேருந்து கேபில் தான் போக போகிறோம். ஸோ எங்கள் ஹவுஸ் போட்லேருந்து ரோடுக்கு வரணும்னா ஷிகாரா ரைடில் தான் வரணும். இப்போ ஷிகாராவில் தான் போயிட்டுருக்கோம். பட் இங்கே இருக்க ஸ்னோஃபால் இந்த வியூவெல்லாம் பாருங்கள் கைஸ், சான்ஸே இல்லை. ஷிகாரால கம்ப்ளீட்டாக ஷாப்பிங் பண்ண போகிறோம் ரைட் பண்ணிவிட்டு. அதோட வீடியோலாம் நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பஹல்காம் போகலாம். லெட்ஸ் கோ. முக்கியமாக ஒரு விஷயம், நீங்கள் காஷ்மீர் வரீங்கன்னா மெயினாக வின்டர் ஜாக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க. அப்படி எடுத்துகிட்டு வரலாம், இங்கே ஆல்மோஸ்ட் ஷிகாரா போகிற எல்லா கேட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் மேட் வின்டர் ஜாக்கெட் செல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கெட்ஸ், க்ளவுஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியாகவே கிடைக்கும். ரேட்ஸ் மட்டும் நல்லா பார்கெயின் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் அப்படி பார்கெயின் பண்ணி 1200 சொன்ன ஒரு சூப்பரான வின்டர் ஜாக்கெட்டை ஜஸ்ட்டு 400 rupees கொடுத்து வாங்கணும்னா பார்த்துக்கோங்களேன். நாங்கள் பஹல்காம் போயிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஆர்மி டீம் எங்கேயோ அர்ஜென்ட்டாக அவங்களோட வெஹிக்கிளில் போயிட்டு இருந்தாங்க. அதை நேரில் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு பலாயிரம் கிலோமீட்டர் தாண்டி வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் கோல்ட்லேயும் பனிலையும் கொஞ்சம் கூட அழட்டிக்காமல் நாட்டுக்காக உழைக்கிறத பார்க்குறப்போ நிஜமாகவே இவங்களெல்லாம் கிரேட்னு சொல்கிறத தவிர வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. கைஸ்
நாங்கள் பெஹல்கம் கிட்ட வந்துட்டோம். ஆக்சுவலாக இது வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா கேப்லாம் போகும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபால் ஹெவியாக இருக்கிறதுனால கேபில் போக முடியாது. ஏன்னா பயங்கரமாக ஸ்கிட் ஆகிட்டு நாங்களே 2-3 கார்லாம் பார்த்தோம், பயங்கரமாக ஸ்கிட் ஆகிட்டு மேலேயே போக முடியல. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைட் இல்லை வேறு ஏதாச்சும் மூலியமாக தான் போகணும், இல்லை வாக் பண்ணி போகணும். ஸோ அதுக்கு தான் கேட்டுக்கோம். பட் அங்கே அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஷூஸ் அண்ட் ரெயின் ஜாக்கெட்லாம் போட்டு தான் போகணும். இங்கே இப்போ பயங்கரமான ஸ்னோஃபால் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஸ்னோ வரும்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால தான் 3 டேஸ்க்கு ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணியிருந்தாங்க. சைட் வாக் பண்ணிட்டே போகலாமா? ஓ, ட்ரெஸ்லாம் போட்டு தான் வாக் பண்ணிட்டு போகணும். ஓகே, ஹார்ஸ் ரைடா இல்லை வாக் பண்ணிட்டே போயிடலாமா? கைஸ், ஹெவி ஸ்னோஃபால், மவுண்டன்ஸு ஃபுல்லாக மறைஞ்சு போச்சு. இந்த வெதர் ரிப்போர்ட்லாம் சும்மா நினச்சிட்டு இருந்தேன், பார்த்தா அவங்க சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக ஆஃப்டர்நூன் ஹெவி ஸ்னோஃபால். Don't waste time. Okay. This is a Pahalgam market. Okay. But I am sure the 4 places. 1, 2, 3, 4 money Switzerland. And number 4 is Dunan Valley. This is a beautiful place. Yeah, outside. இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா பெஹல்கம் மார்க்கெட். வின்டரில் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கார் மேலே போகாது. இதுக்கு மேலே போகணுன்னா வீலில் செயின் கட்டின காரில் மட்டும்தான் முடியும், இல்லைனா ஹார்ஸ் ரைடில் நீங்கள் மேலே போகலாம். மற்ற எந்த காருமே மேலே போச்சுன்னா பயங்கர ஸ்லிப்பரியாக இருக்கும், அது கொஞ்சம் ரிஸ்க்கும். ஸோ இங்கேருந்து நீங்கள் மேலே ஹார்ஸ் ரைடில் போயிட்டு எல்லா டூரிஸ்ட் பிளேஸும் பார்க்கலாம், இல்லைனா ட்ரெக் பண்ணி போயிட்டு பார்க்கலாம். ஸோ இது வின்டர்ன்றனால நாங்கள் மெயின் பிளேஸ்லாம் பார்க்கறதுக்கு ஹார்ஸ் ரைடில் போகலான்னு முடிவு பண்ணோம். எங்களுக்கு இவங்க பார்த்திங்கன்னா இங்கே இருக்க டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் ஹார்ஸ் ரைடில் சுற்றி காமிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 3000 rupees கேட்டாங்க. அதுக்கப்புறம் பேசி 1500 rupeesக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பஹல்கம் காஷ்மீரில் இருக்க அனந்த்நாக்ன்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு அழகான டூரிஸ்ட் பிளேஸ். இங்கே இருக்கிற வேலிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வின்டரில் பார்க்குறப்ப வேறு மாதிரி இருக்கும், சம்மரில் பார்க்குறப்போ கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். வின்டரில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்னோஃபாலால் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். சம்மரில் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பசேல்னு ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கும். மவுண்டன்ஸோட லேண்ட்ஸ்கேப்லாம் பார்த்தீங்கன்னா சம்மரில் தான் கிளியராக தெரியும். வின்டரில் பார்த்தீங்கன்னா உங்களால் நிறைய பிளேஸ்க்கு ட்ரெக் பண்ணி போக முடியாது. சம்மரில் தான் பார்த்தீங்கன்னா உங்களால் ட்ரெக் பண்ணி எல்லா பிளேஸ்க்கும் நடந்தே போக முடியும். வின்டரில் பார்த்தீங்கன்னா ஹெவியாக ஸ்னோஃபால் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்னோ லவர்னா காஷ்மீருக்கு வின்டரில் வாங்க. எக்ஸ்ட்ரீமான ஸ்னோஃபாலை வின்டரில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இல்லை கம்ப்ளீட்டாக க்ரீனரியாக இருக்கிற மவுண்டன்ஸை பார்க்கணும்னா நீங்கள் சம்மரில் வாங்க. பஹல்கமில் இருக்க சந்தனவாரி தான் பார்த்தீங்கன்னா அமர்நாத் யாத்திரைக்கு போகிற ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா அமர்நாத்துக்கு யாத்திரையாக போவாங்க. இங்கே பார்க்க வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா ஆரு வேலி, பேத்தாப் வேலி, பைசரம். ஹெவியாக ஸ்னோஃபால் ஆனதுனால மெயின் சைட் சீயிங்லாம் நாங்கள் ஹார்ஸில் போயிட்டுமே எங்களால் பார்க்க முடியல. ஸோ இங்கே இருக்க முக்கியமான சில பிளேஸில் மட்டும் பார்த்துட்டு ஸ்ரீநகரில் இருக்க எங்களோட ஹவுஸ் போட்டுக்கு நாங்கள் போயிட்டோம். டபியான் இஸ் ஹண்டிங் பிளேஸ். கைஸ், பெஹல்கம்லேருந்து டபியான் போயிட்டு இருக்கோம். டபியான் வேலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்டிங் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் கம்ப்ளீட் ஸ்னோனால, பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்னோஃபாலாக இருக்கிறதுனால இதில் பெருசாக அதிகமாக தெரியல. கம்ப்ளீட்டாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்குது. குட் ஈவினிங் கைஸ். ஒரு வழியாக நாங்கள் பெஹல்கம்மை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு பெஹல்கமில் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டன் எங்களோட ஹவுஸ் போட்டுக்கே வந்துட்டோம். பட் இன்றைக்கி நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஸ்னோ நிஜமாகவே சொல்கிறேன், இதுக்கப்புறம் கூட நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு தெரில. முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நம்ம ஸ்னோனாலே ஃபாரின் தான் யோசிப்போம்.
ஐ மீன் இந்த சுவிட்சர்லாந்து போகலாம் அந்த மாதிரி தான் நமக்கு மைண்டில் தோணும். பட் இந்தியாவிலேயே சுவிட்சர்லாந்து அளவுக்கு சுவிட்சர்லாந்து அளவுக்குன்னு சொல்ல முடியுமான்னு தெரியல. பட் கிட்டத்தட்ட சுவிட்சர்லாந்தை மேட்ச் பண்ணுற அளவுக்கு ஸ்னோஃபால் ஆகிற ஏரியா இந்தியாவில் நிறையவே இருக்குது. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா காஷ்மீரை சொல்லலாம், சிக்கிம் சொல்லலாம், உத்தரகாண்டில் சில பிளேசஸ் இருக்குது, ஷிம்லா மணாலி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபாரின் தான் போய்ட்டு ஸ்னோஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இல்லை, நீங்கள் இந்தியாவிலே நிறைய பிளேஸ்க்கு போய்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஸ்னோஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனா கண்டிப்பாக வின்டரில் ட்ராவல் பண்ணி போனால் மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நீங்கள் வின்டர்லேயே ட்ராவல் பண்ணி போனாலும் எல்லா டைமும் ஸ்னோ பார்க்கலாம், பட் ஸ்னோஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் ஸ்னோஃபால் வந்து கண்டிப்பாக லக் இருந்தால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும், நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குல்மார்க் இருக்குது, சோன்மார்க் இருக்குது. காஷ்மீரில் ஸ்னோக்கு பேர் போன இடம்னு பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக குல்மார்க் தான். அந்த இடம்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ 1 by 1 நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், 1 by 1 நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஓகே கைஸ், ஹவுஸ் போட்டுக்கு வந்தாச்சு. ஸோ சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ அகெயின் டுமாரோ மார்னிங் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பாய்.